வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டசி ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீப் சி மியூட்டன்ட் ஸ்னேக் அப்படின்ற சைனீஸ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. சி ஸ்னேக் அப்படின்ற அந்த டைட்டில்ல சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். இந்த படம் ஒரு ஜைஜான்டிக் ஸ்னேக் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல நகரும். ஒரு பாம்பு அப்படின்னு சொல்றதை விட பல பாம்புகள் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்றத இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா இந்த படத்துல ஸ்டார்டிங்ல கேஸ் அப்படின்ற ஒரு பயோடெக் கம்பெனியை காட்டியிருப்பாங்க. அந்த கம்பெனி ஒரு மர்மமான ஆராய்ச்சி ஒரு தீவுல பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆராய்ச்சியின் விளைவு நிறைய பாம்புகள் இறந்து போகுது. அது மட்டும் இல்லாம சில மனிதர்களும் இறக்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த ஆராய்ச்சியின் பின்விளைவா ஒரு மிகப்பெரிய ஜைஜான்டிக் ஸ்னேக் உருவாகுது. அந்த ஸ்னேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தான் மட்டும் கெட்டு போனது அப்படின்னு இல்லாம தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற பாம்புகளையும் கெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பாம்பா இருக்கும். அதனால அந்த தீவே ஒரு விதமான பாம்பு தீவா மாறுது. அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்தையுமே காலி பண்றதுக்கு இந்த பாம்புகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஸை காட்டுவாங்க. அந்த க்ரூஸ்ல இந்த பயோடெக் கம்பெனிக்கு அகைன்ஸ்டா எவிடன்ஸை கேதர் பண்ணணும் அப்படின்றதுக்காக படத்தோட ஹீரோவான குவின் ஒருத்தரை சந்திச்சிட்டு இருப்பாரு. அந்த க்ரூஸ்மே பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்டை நோக்கி நகர ஆரம்பிக்குது. சோ அந்த க்ரூஸ் என்ன மாதிரியான அட்டாக்கு உள்ளாக்கப்படுது அண்ட் இவர் எதுக்காக அந்த ஆதாரங்களை சேகரிக்க ட்ரை பண்றாரு, கடைசியா யாருக்கு என்ன ஆகுது, யார் பொழைச்சா யார் தப்பிச்சா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது கொஞ்சம் கூட டைமே வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்டிங்லேயே அந்த ஜெயின் ஸ்னேக்கை காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்னேக் பண்ணக்கூடிய அட்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி கண்டினியூஸா அந்த ஸ்னேக் அட்டாக்ஸை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட ஒரு கேப்பே விடல. அதாவது நம்ம எங்கடா யோசிச்சிட போறோமோ அப்படின்றதுக்காக இவங்க எந்த விதமான கேப்புமே இல்லாம கண்டினியூஸா காட்டிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலே அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். அதுலயும் வித்தியாசமான நிறைய கிரியேச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதுக்குமே ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதாவது பாம்புகளை தாண்டி வித்தியாசமான ஸ்பைடர் அப்படின்ற மாதிரிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் என்னன்னா அதை ஒழுங்கா கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். ரொம்பவே கிராஃபிக்ஸ் சுமாரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அதெல்லாம் இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷனுமே ரொம்ப கிறிஸ்புங்க. 1 hour 20 minutesல முடிஞ்சிடும். அவ்வளவுதான் கண்டென்ட்டே. அதை ரொம்ப கிறிஸ்பா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த படத்துல எனக்கு இன்னொரு பிரச்சனையா பட்டது என்னன்னா, இந்த பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான். பொதுவா இந்த மாதிரியான மான்ஸ்டர் த்ரில்லர்ல ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தனியா மாட்டிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு சில நபர்கள் இறந்துருவாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான டெம்ப்ளேட் குள்ள தான் இந்த த்ரில்லருமே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது இன்னும் கொஞ்சம் ஏதாவது புதுமையா பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஒரு சில ரீசனிங் அப்படின்றது கொஞ்சம் லாஜிக்கலா கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்னேக் எப்படி உருவாச்சு, அது ஏன் குறிப்பிட்ட சில மக்களை அட்டாக் பண்ணுது, அந்த ரீசனிங்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி லொகேஷன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப டீசென்ட்டா இருந்துச்சு. பட் ஓவரால் நீங்க பிரம்மாண்டமான மான்ஸ்டர் மூவிஸ் பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஒரு எஃபெக்டிவான ஒரு மான்ஸ்டர் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டுமே இல்லை. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.